ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை பார்க்க போறோம். வழக்கமான மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி இல்லாம, உண்மையுமே டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லரா தான் இருக்க போகுது. உண்மையிலுமே மிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த கதை வந்து அப்படித்தான் போக போகுது. இது மொத்தமா 3 பாகமா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதோடைய முதல் பாகத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ப்ரெடிக்டே பண்ண முடியாத அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் சுவாரஸ்யமா கொண்டு போவாங்க. பட் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ஃபேண்டசி அந்த விஷயத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி போகக்கூடியது. கடைசி நேரத்துல ஒரு ஃபேண்டசி மாதிரி உள்ள கொண்டு வந்து சின்னதா சில சேஞ்சஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது இந்த கதைக்கு சின்ன ஒரு மைனஸாவும் பார்க்கலாம். பட் அது நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா வியூவர்ஸான உங்களை பொறுத்து தான் இருக்குது. இந்த 3 பாகத்தையும் நம்ம முழுசா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அப்ப கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவரால் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஸோ ஆனா இந்த கதை நகர்ந்து போற விதம் அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங்கா வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் வந்து இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும். சோ எப்பவும் போல ஒரு டிடெக்டிவ் ஒரு கேஸ கையில் எடுக்கிறாரு. அவரு எதிர்பாராத சம்பவங்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். ஆனா நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லரா இது இருக்கும் அப்படிங்கறத என்னால ஷுவரா சொல்ல முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லண்டன் 1920 தொடக்கம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு அறையை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மேஜை சுத்தி 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் இந்த கதையுடைய கதாநாயகனான, அதாவது அந்த டிடெக்டிவ் அவர் தான் ஜேசன் பிரைஸ். கூடவே ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. அது போக இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்னடா இப்படி கூடி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? சோ அந்த மேஜை மீது ஓஜா போர்டு இருக்குது. அதை வச்சு அவங்க சில வேலைகளை பண்றாங்க. அந்த வயசான அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாரு. சோ அந்த ஒரு துக்கம் தாங்காம ரொம்ப நாளா கஷ்டத்துல இருக்காங்க. அவர்கிட்ட இப்படியாவது பேசணும் அப்படிங்கறதுக்காக இந்த இடத்துக்கு இப்படி வந்திருக்கிறாங்க. இந்த ஓஜா போர்ட இயக்க தெரிஞ்ச அந்த மீதி 2 நபர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோ ஜேசன் பிரைஸான கதாநாயகர் டிடெக்டிவ் அவர் இருக்கிறா இந்த கும்பல்ல இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிறது நமக்குமே அப்ப புரியல. சோ அந்த ஓஜா போர்டை வந்து அந்த இயக்குறாங்க, அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. அங்க அந்த போர்டுல இருக்கக்கூடிய அந்த காயின் அது அப்படியே நகர்ந்து போகுது. அப்படியே எழுத்துக்கள் அப்படியே போகுது. அந்த வயசான அம்மா அப்படியே ஆர்வமா ஒருவித பதற்றத்தோட பயத்தோட அப்படியே பாக்குறாங்க. ஐ மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஓஜா போர்டு வந்து காட்டுது. சோ அதாவது அந்த அம்மாவுடைய கணவர் வந்து நான் வந்து உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. அந்த போர்டை இயக்கிற ஒரு நபர் அப்படியே பேசுறாரு. அதாவது அந்த கணவர்கிட்டயே டைரக்டா வந்து பேச ட்ரை பண்றாரு. மிஸ்டர் வார்டன், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அதுக்கான ஆற்றல் படிச்ச ஒருத்தரோட பேச தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய அந்த கேண்டில்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா, திடீர்னு அப்படியே ஃபயர் ஆகுது, அப்படியே வேகமா எரியுது. அப்ப அங்க பக்கத்துல உட்காந்துருந்த இன்னொரு நபருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அப்படியே எந்திரிக்கிறான். அவனுக்கு ஏதோ யாரோ கண்ட்ரோல் எடுத்த மாதிரி அவன் அப்படியே பேசுறான். அகத்தா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். சோ அந்த வயதான பெண்மணி, அந்த அம்மாவுடைய பேர் வந்து அகத்தா அப்படிங்கிறது தெரியுது. சோ அவர் கணவர் பேசுற மாதிரி, அதாவது இந்த நபருடைய உடலுக்குள்ள அந்த ஆவி புகுந்து தன்னுடைய கணவர் பேசுற மாதிரி அந்த அம்மா நினைக்கிறாங்க. அந்த நபர் அப்படியே பேசுறான். டாபி எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான். நீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்கும் பொழுது அப்ப அந்த சமயத்துல ஜேசன் வந்து குறுக்கிட்டு அவர் பேசுறாரு. மாமா, நான் தான் ஜேசன் பேசுறேன். யுத்தத்துக்கு அப்புறம் அண்ணனை பத்தி எந்த தகவலுமே இல்ல. அவர் எங்க மயமா மறைஞ்சாருன்னு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்றான். ஜேசன், உன்னை அத்தையை கவனிச்சுக்க. உன் அண்ணன் அருகில வந்துட்டான், பக்கத்துல வந்துட்டான். அப்படியே மாமா, நல்ல செய்திதான். ஆனா எனக்கு தான் அண்ணனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜேசன் திடீர்னு வேற மாதிரி அவர் பேசி அந்த ஓஜா போர்டை எடுத்து அந்த அம்மாவுடைய கணவர் பேசுன மாதிரி பேசிட்டு இருப்பான் பத்தி அவன் மண்டையிலே போடு போடுறாரு. அப்புறம் தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு பித்தலாட்டக்காரன் அப்படின்னு. சோ அடி வாங்கி கீழே விழுந்து அந்த நபரை பார்த்தோன்னே கூட இருந்த இன்னொருத்தன் அந்த மொட்டையை வந்து அங்கிருந்து ஓடி தப்பின்னு நினைக்கிறான். கையில கிடைச்ச அந்த பாட்டிலோ குடுவே எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. அவனுமே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். அப்ப வெளியில சில போலீஸ்காரங்களோ யாராவது நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுமே இதான் சரியான சமயம் அப்படின்னு உள்ள வந்துடுறாங்க. சோ என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேசனுக்குமே கேட்கிறாங்க. சோ இதெல்லாமே சதி திட்டம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பித்தலாட்டம் நாடகம் ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி வயசான பெண்மணியோ இல்ல கணவர் இழந்தவங்க, மகன் இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறதுக்காக அந்த கும்பல் இப்படி பண்ணிட்டு இருக்கு. அவங்களுமே வேற வழி இல்லாம ஏமாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அங்க அந்த செட்டப் எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஓஜா போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த காயின் எப்படி நகர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேக்னெட்டை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திடீர்னு அந்த கேண்டில்ஸ் நெருப்பு அப்படியே ஃபயர் மாதிரி எரியும். அது என்னடா பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கீழே டியூப் பாட்டில இருக்கு. அது வழியா கேஸை வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் அப்படி எரிஞ்சிருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பரான செட்டப் படி இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை பார்த்துருக்காங்க. அப்ப அந்த வயசான அம்மா பார்த்து வாங்க நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு என்னமோ ஆகுது. அப்படியே கீழே விழுகுறாங்க. டாக்டர் யாராவது கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேசனுமே கூப்பிடுறாரு. ஆனா அவங்க அந்த அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல மிஸ்டர் ஜேசன், நடக்க வேண்டியது நடந்தேதான் தீரும். நான் என்னுடைய கணவர்கிட்டே போய் சேர போறோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க.
சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாளிகையாட்ட, அதாவது சின்ன மாளிகை மாதிரி இருக்கு, பெரிய வீடு தான். சோ அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே தோட்டம் மாதிரி ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு. அங்க 4 பேர் இருக்காங்க. அதுல அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய பேர் வந்து தெரசா. கூட ஒருத்தர் இருக்காரு கண்ணாடி போட்டு, அவர் வந்து அவருடைய குடும்ப டாக்டர். அந்த நபருடைய பேர் வந்து லக். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கா அப்படி, அவரு அந்த தெரசாவுடைய சகோதரன் பேர் வந்து அலெக்ஸ். கூடவே இன்னொரு பெண்மணி இருக்கா. அப்ப தெரசாவுடைய ஃப்ரெண்டான சார்லட். அவங்க அப்படியே 4 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்ப அந்த இடத்துல அந்த வீட்டு வேலைக்காரர் பட்லர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு அந்த தெரசா கிட்டயே வந்து பேசுறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, ஒரு டைரி மாதிரி ஏதோ வந்து எடுத்து வந்திருக்காரு. அதை வந்து அந்த தெரசா கிட்ட கொடுக்குறாரு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த டைரியில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, த டெத் ஆஃப் தெரசா பெண்டர்கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தெரசா பெண்டர்கோஸ்ட் அப்படிங்கிறது முழு பேர், வேற ஒண்ணும் இல்ல. சோ இது எங்க கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்கிறாரோ, அந்த இடத்துல கிளீன் பண்றப்ப இது கிடைச்சது அப்படின்னு அந்த இடத்தையுமே அவரு காட்டுறாரு. சோ அந்த டைரி அப்படியே திறந்து பாக்குறா. சில விசித்திரமான விஷயமெல்லாம் இருக்குது. அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்குது. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தெரசா சாக போகிறாள், குருதி புனல் பெருக்கெடுக்கும் நாளில் அவளுக்கு மரணம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு இவ வந்து சாகர மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அது எவ்வளவுதான் குறிப்பிடுது அப்படிங்கிறதையுமே அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு பக்கத்தை அப்படியே புரட்டும் பொழுது ஒரு சின்ன ஒரு மரக்கிளை இருக்குது. அதான் நிறைய காகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இப்ப அவளுக்கு ஏதோ சவுண்டு கேக்குது, திரும்பி பாக்குறான். அந்த புத்தகத்துல அந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி ஒரு மரம் இருக்குது, நிறைய காகங்கள் இருக்குது. அந்த காகங்கள் அப்படியே அங்க இருந்து கிரீச் கிரீச்சுன்னு கத்திக்கிட்டு பறந்து போறதையுமே பார்க்க முடியுது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு பயமாய் போயிருது. என்னடா இப்பதான் இந்த புக்ல இருக்கிறத படிச்சோம், அது அப்படி இங்க நடக்குதே. சோ அந்த தெரசாங்கிற பேர் வந்து போட்டிருக்கிறது என்னையத்தான் குறிப்பிடுதோ அப்படிங்கிற மாதிரி அவளுமே அங்க நம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு குதிரை பந்தய அரங்கம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க காட்டுறாங்க. கூட்டம் அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்குது. அங்கதான் நம்ம டிடெக்டிவ் ஜேசன் பிரைஸுமே இருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்காக தான் இந்த தெரசா வந்து அந்த புக்கை படிச்சு பயந்து போய் இங்க வந்து உதவி கேட்டு வந்திருக்கிறான். ஜேசன் பிரைஸ் ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் ஆச்சு, அதனால எப்படியே கேள்விப்பட்டு அவளுமே ஜேசன் பிரைஸை தேடி வரும் பொழுது அந்த புக்கு காட்டும் பொழுது அவருமே திறந்து பாக்குறாரு. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மீன்கள் செத்து மிதக்கும், ஒரு குழந்தையுடைய மரணங்களும், அப்புறம் மறைஞ்சு போற தேவதைகள், கடைசியா ஒரு கருப்பு எதய வடிவம், வானிலை எலும்புமாமா, சகல நம்பிக்கைகளும் சமாதி எழுப்பும் வகையில இந்த மாதிரிலாம் போடப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து நிகழப்போற அந்த சம்பவங்கள் வந்து அதுல போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த தெரசா பேசுறா, ரத்தமலை பொழியக்கூடிய நாள் தான் நான் வந்து சாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அந்த நிகழ்வுல ரத்தமலைன்னு ஒண்ணு பேய், அதாவது ரத்தமலை வந்து அந்த இடத்துல பேய் போகுது, அன்னைக்கு வந்து நான் செத்துரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்க, இதுல என்னோட மாளிகை மாதிரியே வீடு இருக்குது, அதாவது அச்சஸ்ல என் மாளிகையே தான், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சோ இந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அறிகுறிகளும் கையை காட்டுறது என்னதான், ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நெருடலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னோட இடது கையில இருக்கக்கூடிய ஒரு விரல் வந்து இருக்காதுன்னு போட்டிருக்கு. நிஜத்தோட ஒத்து போகாம வேறுபடக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாக்குறான், ஒரு டாலர் மாதிரி போட்டிருக்கு. இந்த டாலருக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கும் பொழுது, இல்ல நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சொல்றாரு. ஜேசன் இன்னொரு விஷயத்த நோட் பண்றாரு, MF அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த புத்தகத்துல வரத பார்க்க முடியுது. அது என்ன உன்னோட கையெழுத்தா இல்ல வேற ஏதாவது அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றா. சோ இந்த புக்ல இருக்கிறபடி பார்க்கும் பொழுது என்னை யாரோ கொலை பண்ண போறாங்க. சோ அது நடக்குது அப்படின்னா ஒரு வகையில இது ஏதாவது நூதனமான கொலை மிரட்டலா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே வருது. ஜேசனுமே அதை அங்க புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த புத்தகத்துல நடுவுல ஒரு பக்கமும் கடைசியில ஒரு பக்கமும் கிழிக்கப்பட்டிருக்கிறதையும் நோட் பண்றாங்க. யாரு கிழிச்சா என்ன ஏதுன்னு தெரியல. சோ அந்த பக்கங்கள் அங்க இல்ல, அது மட்டும் தெளிவா தெரியுது. சோ இவங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த குதிரை பந்தயம் ரேஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு குதிரை வந்து பாத்தீங்கன்னா காலை ஒடிச்சுக்குது, தாண்டும் பொழுது காலை ஒடிச்சுக்குது, கீழே விழுந்துருது. சோ அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தெரசா ஜேசன் கிட்ட சொல்றா, சோ இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தீவிரமா நீங்க விசாரிச்சு ஆரம்பிங்க, யாராவது வேணும்னே பண்றாங்களா இல்ல என்ன ஏதுன்னு எனக்கு புரியல, ஆனா அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதுமே சொல்றா. ஜேசனை பொறுத்த வரைக்கும் யாரோ உங்ககிட்ட இந்த மாதிரி விளையாடுறாங்க போல இருக்கு, நான் என்ன எதுங்கிற மாதிரி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு. அப்போ ஒரு நபர் வந்து துப்பாக்கி கையில எடுத்து வந்து குதிரையை சுட்டு கொள்றாரு. ஏன்னா அந்த குதிரைக்கு கால் உடைஞ்சிருச்சு, காயம்பட்டுச்சு அப்படிங்கிறனால பட்டுன்னு சுட்டு கொண்டுறாங்க. அந்த வலிக்கு அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக. அந்த காலத்துல சர்வசாதாரணமா இதெல்லாம் நடக்கிறதா, குறிப்பா குதிரைகளுக்கு. சோ அதுக்கப்புறம் தெரசா சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டா. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை யார் எழுதுனா எனக்கு தெரிய வேணும், சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதையுமே முயற்சி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் பாத்துக்கிறேன், நானும் ட்ரை பண்றேன், என்னோட விசாரணை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேசனுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த தெரசா அங்க இருந்து போயிடுறா. ஜேசன் தெரசாவை தான் பாக்குறா அப்படி. ஏன்னா அவருக்கு ஒரு டவுட், இவ எல்லா விஷயங்களுமே சொல்லியிருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா அவர் தான் டிடெக்டிவ் ஆச்சு, ஆளை ஈஸியாவே மோப்பம் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்த காட்டுறாங்க, என்ன இடம் அப்படிங்கிறது தெரியல. அவரு நம்ம ஜேசன் பிரைஸ் தான் அங்க இருக்காரு. ஒரு புகை குழாயில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புகையை வந்து சுவாசிக்கிறாரு. தன்னுடைய ஒரு மன அமைதிக்காகவோ எதுக்காகவோ அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு நபரை மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப அங்க இன்னொருத்தரையுமே காட்டுறாங்க, 2 பேர் இருக்காங்க, செஸ் விளையாடுறாங்க. அங்க ஒரு நபர் இருக்கான், அவருடைய பேர் வந்து டேவிட். கூட ஆப்பனண்டா இன்னொருத்தர் வந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க.
அப்படி விளையாட்டு இருக்கும் பொழுது அந்த டேவிட் வந்து நம்ம ஜேசனை உத்து பாக்குறத கவனிக்க முடியுது. எதுக்காக பாக்குறான் அப்படின்னு தெரியல. அப்புறம் சிரிக்கலாம் ஒரு மாதிரி. சோ ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. அது மூலமா மர்மமானது அங்க கூடுதலா இருக்கு அப்படிங்கறதையுமே புரிஞ்சுக்க முடியுது. சோ அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுறாங்க. அங்கதான் அந்த வயசான அம்மா யாரு அந்த வாஜா போர்டுல அந்த அம்மா இருந்திருப்பாங்களே அதே அம்மா தான். சோ அவங்க உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். அட்மிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தன்னுடைய கணவர் நினைவாவே இருக்கு. ஜார்ஜ் நான் வந்துகிட்டே இருக்கேன், அவங்க கூட வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலையில தான் இருக்காங்க. இறக்கும் தருவாயில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திரும்ப அந்த மாளிகைக்கு அந்த வீட்டுக்கு வராங்க. சோ அங்க வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் அப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுது தெரசா அங்க ஒரு மாதிரி வரா. போது நீங்க பேசுனது என் கூட வாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறா. அங்க இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல ஒரு சிலையாட்டு இருக்கும். அதை சுத்தி வந்து சின்ன நீர் தேக்க மாதிரி இருக்கும். சோ அதுல இருந்த மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து கிடந்திருக்குது. அதாவது அந்த புக்ல போட்டிருக்கிற மாதிரியே. சோ அந்த புக்ல இருந்தபடியே ஃபர்ஸ்ட் அந்த காக்கைகள் பறந்து போச்சு. இப்ப மீன்களுமே செத்து விழுந்திருக்குது. சோ அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்கள் மாதிரியே நடக்குது. இது வந்து ஏதாச்சும் நடக்குதா இல்ல யாராவது செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த விஷயங்கள் நடக்குது. தெரசாவுக்கு மேலும் பயங்கிறது அதிகமாகுது. பணிப்பெண்கள் கிட்ட கொஞ்சம் கடுமையாவே பேச நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த இடம் வந்து சுத்தமாகணும். என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஜேசன் பிரைஸ் அந்த கேஸ் எடுத்து ஒரு மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோடைய முதல் படியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபரை சந்திக்க போயிருக்காரு. ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. சோ அந்த நபர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப அந்த தெரசா இருக்கா பாத்தீங்கன்னா அந்த மாளிகை அந்த வீடு அது முன்னாடி இவருக்கு தான் சொந்தமா இருந்திருக்குது. அவரு அந்த வீடை வித்துட்டு இப்ப அதே மாதிரி வேற ஒரு வீடை கட்டி வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த புத்தகம் வந்து அந்த வீட்டுலதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கனால முன்னாடி இருந்த ஓனருக்கு அதை பத்தி ஏதாவது தெரியலாமோ அப்படிங்கிற அடிப்படையில அவர் அங்க பேச வந்திருக்காரு, விசாரிக்க வந்திருக்காரு. அந்த புக்கை வந்து ஜேசன் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டும் பொழுது அவருக்குமே சடனா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஓ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த புத்தகம் வந்து மார்கன் படாயினுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரு மார்கன் படாய் அப்படிங்கிற கேள்வி வருது. அவரு சொல்றாரு அவர் என்னுடைய ஆத்ம நண்பர். கொஞ்ச காலமா என்னோட வீட்டுலதான் வசிச்சு வந்தாரு. ஒரு எழுத்தாளர் ஏதோ ஒரு நாவல் வந்து எழுதிட்டு இருந்தாரு. அதுக்காக இந்த குறிப்புகள்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த குறிப்புகள் எடுத்த புத்தகமா தான் இருக்கும் நீ இப்ப கையில வச்சிருக்கிறது அப்படிங்கிறவே சொல்றாரு. சோ அதெல்லாமே என்னுடைய வீட்லயே போட்டு போயிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அது நடந்ததெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஜேசனுமே சொல்றாரு ஆமா 1912 ஆனா இதை தேடிட்டு இது வரைக்கும் யாருமே வரலையே, ஆச்சரியமா இருக்கு அப்படி மாதிரி ஜேசன் சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுறதுக்குலாம் எதுவும் இல்ல. என் வீட்டை நான் காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் அந்த மார்கன் படாய் வந்து மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு தெரியல. ஆனா காட்டுல காட்டுற மாதிரி அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் விஸ்தரமான மனுஷன் தான். ஆனா எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாரு. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி அதாவது இந்த நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல அவருடைய புத்தகங்கள் நல்லா வந்து விற்பனை ஆயிட்டு இருந்தது. ஆனா அவர் எப்பவுமே சோகமா இருப்பாரு. தான் வசிக்கும் இடத்துல ஏதோ ஒரு தீமை வந்து குடியிருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. தீமைனா என்ன மாதிரி அப்படின்னு ஜேசனுமே கேட்கிறாரு. அதை அவர் எனக்கு சரியா சொல்லல. ஆனா இந்த படத்தை பாருங்களேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய ஒரே போட்டோ இதுதான். அந்த போட்டோவுமே சரியா இல்ல, ஒரு மாதிரி கருப்பா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஜேசன் அடுத்த கேள்விக்கு வராரு. அது சரி, தன்னோட நாவல்ல தெரசா பெண்டர்காஸ்டுடைய பேர் அவர் எப்படி பயன்படுத்த முடியும்? அவருக்கு தெரசாவுக்கும் அறிமுகம் உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கே அது ஒண்ணும் புரியல. ஏன்னா இந்த நான் வீட்டை விற்கிறப்ப எனக்கே தெரசாவை பத்தி யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி மார்கன் படாய்க்கு தெரசாவை தெரிஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு இருக்குங்கிற மாதிரி அவருமே குழப்பமா தான் பேசுறாரு. ஒருவேளை இதெல்லாமே ஏதாச்சும் நடந்த விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா நான் அப்படி நினைக்கல, உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு அவரு ஒரு கதையை சொல்றாரு. அது ஒரு கப்பலின் கதைன்னு ஒரு கதை வந்து சொல்றாரு. அப்படி ஒரு கப்பலை அது வரைக்கும் யாருமே உருவாக்குனது இல்ல. ஒரே நேரத்துல 3000 பேர் அதுல பயணம் செய்யலாம். ஆடம்பரத்துடைய உச்சம்னு சொல்லலாம். அந்நாட்டுல நடைமுறைகள் இருந்த உச்சபட்ச தொழில்நுட்பத்தின் பிரதிபலிப்போடு அட்டகாசமான ஆற்றலோடு வேகத்தோடு பாதுகாப்பு அம்சங்களோடு அது இயங்கி வந்தது. இதனால அந்த கப்பலை உருவாக்கிய நிறுவனத்துக்கு மமதை வேகம் சார்ந்த புதியதொரு ரெக்கார்டை உருவாக்கும் உத்வேகத்தோடையும் அட்லாண்டிக் கடலை கடந்து செல்ல முயற்சி செஞ்சாங்க. ஆனா வேகத்தின் தேடல்ல விவேகம் பின்னுக்கு போயிருச்சு. ஏப்ரல் மாதத்துல ஒரு நாள் இரவு நேரம் வந்து அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிப்பாறை மீது மோதி 2ஆ உடைஞ்சு அங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. போதுமான லைஃப் போட்ஸுமே இல்லாதனால அங்க எல்லாத்தினாலுமே தப்பிக்க முடியல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கதை எனக்கே தெரியுமே, 1912 டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போதே தெரியும். என்னோட நண்பர் கூட அதுல இருந்தாரு அப்படின்னு ஜேசன் சொல்றாரு. மக்கள் மாதக்கணக்கில் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, உண்மைதான். ஆனா நான் சொன்னது டைட்டானிக் கப்பல்ல அப்படின்னு பிரண்டன் சொல்றாரு. அந்த கப்பலுடைய பேர் வந்து டைட்டன் ஆமா. என்னது டைட்டனா அப்படின்னு ஜேசனுமே ஆச்சரியப்படுறாரு. ஆமா, மார்கன் படாய் இந்த நாவல்ல வர்ற கப்பலுடைய பேர் தான் அது அப்படின்னு ஒரு புக்கை வந்து காட்டுறாரு. அந்த புக்கை திறந்து பாக்குறாரு. அது பப்ளிஷ் பண்ணப்பட்ட அந்த டேட் அந்த இயர் வந்து 1902. சோ அந்த கப்பல் மூழ்கினது என்னமோ 1912. ஆனா இவரு அந்த கப்பலை பத்தின குறிப்புகளை ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரு 1902லயே. அதுவும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கப்பலுடைய வேகம், அதுல இருந்து அலைகளோட எண்ணிக்கை,
ப்ரொப்பலர்களுடைய எண்ணிக்கை, விபத்து நடந்த மாசம் எல்லாமே சரியா இருந்திருக்குது. மார்கன் படையுடைய டைரியில தெரசா பெண்டர்காஸ்டுடைய துர்மரணம் பற்றி ஆர்டர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை லேசா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாவே அங்க பேசுறாரு. சோ அப்புறம் ஜேசன் வந்து அந்த வீட்டை விட்டுமே போயிடுறாரு. தேவையான தகவல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு கேள்வியுமே கேட்கிறாரு. நீங்க ஏன் அந்த வீடை வித்துட்டு அங்க இருந்து இங்க வந்து அதே மாதிரியான ஒரு வீடை வந்து நீங்க கட்டிருக்கீங்க, பட் அந்த அளவுக்கு அந்த பழைய வீடு மாதிரி இது இல்ல அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, ஏன் வித்தனா அந்த மார்கன் படாய் இன்னொரு ஆர்டருமே சொன்னாரு. என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள அந்த வீடு வந்து எரிஞ்சு போயிருமாமா. சோ இதை நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, எனக்கு ஒரு பயம் இருந்தது, அதனால நான் வீட்டை வித்துட்டு இப்படி ஒண்ணு கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அந்த மார்கன் படாய் எழுதுனா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படிங்கறத இந்த நபர் வந்து இந்த பிரண்டன் வந்து ரொம்ப ஆழமா நம்பி இருக்கிறது. எதுக்கும் முன்னெச்சரிக்கையா இருக்கட்டும், அந்த வீடை வித்துட்டு வேற ஒரு வீடை கட்டி இப்ப அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இது மேலுமே ஜேசன் பிரைஸுக்கு ஒரு மர்மமாவே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லைப்ரரிக்கு எங்கேயோ போறாரு. அங்க இருக்கக்கூடிய நபர்கிட்டயுமே பேசுறாரு. அதாவது மார்கன் பழைய பத்தி விசாரிக்கிறாரு. அவருமே சொல்றாரு, 1900கள்ல மார்கன் பழை வெற்றிகரமான ஒரு எழுத்தாளரா இருந்திருக்காரு. ஏகப்பட்ட நாவல்களை எழுதியிருக்காரு. ஆனா அவருடைய ஆக்கங்கள் எல்லாமே இருண்ட ரகத்திலானவை. துர்மரணங்கள், கொலை, பேரழிவுகள், சர்வநாசம்னு மனுஷன் அப்படியே குலை நடங்க செய்யும் விஷயங்களை பத்தி தான் அதிகமா எழுதுவாரு. அதுக்கப்புறம் ஜேசனை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போறாரு. அந்த இடத்துலதான் மார்கன் படை வந்து வச்சுட்டு வந்தாராம், அதாவது தங்கிட்டு இருந்தாரு. இதுல தப்ப அந்த ஜெர்மானியர்கள் வீசின குண்டுகள்னால அந்த வீடு இப்ப அழிஞ்சு போச்சுன்னு அந்த வீட்டையுமே காட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்கிறத பார்க்க முடியுது குண்டு பட்டதுனால. அதுக்கப்புறம் அவரை பத்தி, அந்த மார்கன் படையை பத்தி தெரிஞ்ச வேறு சிலரையுமே சந்திக்கிறாரு, தேடி போறாரு. அவருமே சொல்றாரு, ஆனா நாங்க எவ்வளவு தேடி பார்த்தா அவர் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நபருமே சொல்றாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த மனுஷன் அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல. அங்க ஏதோ பெரிய பார்ட்டியாட்ட பயங்கர கிராண்டா வந்து நடந்துட்டு இருக்குது. அங்க தெரசா, அவருடைய தோழி அலெக், அப்புறம் அந்த குடும்ப டாக்டர், இவங்க எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க வில்லியம் சால்டன் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு பெரிய செல்வந்தராட்டிருக்கு. அந்த நபர் அங்க அப்படியே வந்து தெரசாவை வந்து என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவளுமே சந்தோஷமா போறா. அது அவருடைய தோழிக்கு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. அதை அங்க பார்க்க முடியுது. சோ அப்பதான் தெரியுது ஜேசன் பிரைஸுமே அந்த பார்ட்டிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு. அவரு அங்க இருக்கக்கூடிய குடும்ப டாக்டர் கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த குடும்ப டாக்டர் அவர் வந்து தெரசா பத்தி மேலும் சில விஷயங்களை அந்த ஜேசன் கிட்ட சொல்றாரு. தெரசா அங்க அந்த நபர்கிட்ட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவளுக்கு என்னமோ ஆயிருது. என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து போயிடுறா அப்படிங்கிற மாதிரி, என்ன தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறா. அவ ஏன் அப்படி பண்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவளுடைய சின்ன வயசுல சில மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது திரும்ப அவளுடைய ஞாபகத்துக்கு வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் தான் அப்படி ஓடி இருக்கா. இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த டாக்டர் ஜேசன் கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி சின்ன பிளாஷ்பேக் மாதிரியுமே காட்டுறாங்க. அங்க சின்ன பொண்ணா அந்த தெரசா இருக்கா. அவருடைய அப்பா வந்து எங்கேயோ மெசபடோமியாவுக்கும் எங்கேயோ போயிருக்காரு, ஏதோ ஆராய்ச்சி காரணமா. அதனால பாத்துக்கிறதுக்காக அவருடைய மாமா வந்து வரவழைக்கப்பட்டிருக்காரு. ஆனா அந்த மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவரு கொஞ்சம் ஒரு மோசமான நபரா இருந்திருக்காரு. தெரசா அவருடைய ரூம்ல இருக்கும் பொழுது தேவையில்லாம இவர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்காரு, கொடுமைப்படுத்தியிருக்காரு. ஒரு மோசமான, ஒரு இருண்ட, ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் வந்து தெரசா ஆரம்பத்துல இருந்தே வாழ்ந்துட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் தெரசா அந்த நபரை கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஜேசனுமே ஒரு கடத்துக்கு மேல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எல்லாமே தெரசா கிட்ட சொல்லும் பொழுது அவளுக்குமே ஆச்சரியமா தான் இருக்குது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த புக்கை எழுதின அந்த நபர் வந்து யாரு, அந்த மார்கன் படாய் வந்து ஒரு தீர்க்கதரிசியா, எதிர்காலத்துல நடக்க போறது எல்லாமே முன்னாடி எழுதி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அப்படி சொல்ல வரல, உங்களை யாரோ பயமுறுத்தற்காக அந்த புக்ல இருக்க மாதிரி யாரோ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது யாரா இருக்க முடியும், என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனா இருக்கலாம், பணியாட்களா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தேகப்பட்ட அங்க எல்லாத்தையும் மேல தானே சந்தேகம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவளே சொல்றான். ஆனா அந்த மீன் செத்து விழுந்திருக்குது, அந்த புக்ல இருந்தபடியே நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றா. சோ இது எதாச்சும் நடந்திருக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஜேசன் சொல்றாரு, அதுல விஷம் யாரோ கலந்துருக்காங்க, அதனாலதான் மீன் எல்லாமே செத்து போயிருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ என்னமா சொல்றீங்க, சரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு களைப்பா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு தெரசா அங்க இருந்து போயிடுறா. சோ ஒரு கார் வந்து போயிட்டு இருக்கு. தெரசாவும் அவருடைய அண்ணன் அலக்குமே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு சடனா வந்து பிரேக் போட்டு காரை வந்து நிறுத்துறான். என்னாச்சுன்னு இவன் வெளியே போய் பாக்குறான், யாருதுன்னு கேட்கறான். ஆனா எதுவுமே இல்ல. அப்படி இவன் என்னத்தை பார்த்தா அப்படிங்கிறது ஒண்ணும் புரியல. தெரசா கேட்கறா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன பையனை பார்த்தேன், நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி தெரசா கொஞ்சம் அழுத்தமா கேட்கறா. இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல, அவன் பச்சை நிற சட்டையை போட்டிருந்தான், தொப்பி போட்டிருந்தான், இதெல்லாம் ஏன் நீ கேட்கற அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு போறான். சோ அத வந்து அதுக்கு மேல அவ கேட்க விரும்பல. அதை பத்தி அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க என்ன ஏதுன்னு புரியல. அவகிட்டயுமே ஒரு மர்மம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வீட்டுக்கு ஒரு மணி வந்துடுறாங்க. டாக்டருமே அவருமே வந்துடுறாரு. அவர் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மழை வேற பயங்கரமா பெய்யுது. அவருக்குமே தலைவலியா இருக்கனால நீங்க தங்கிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி தெரசாவுமே சொல்லிடுறா. சரி, நான் நமக்கு பெருசா வேற ஒண்ணு வேலை இல்லையே, வழி இல்லையே அப்படின்னு அவருமே அன்னைக்கு நைட்டு அங்கதான் தங்குறாரு.
அதுக்கப்புறம் அந்த நைட் எந்த வித பிரச்சனை இல்லாம போயிருது. மறுநாள் காலையில அந்த பணிப்பெண் நாங்க திடீர்னு வந்து இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி தெரசாவை கூப்பிடுறா. என்ன ஏதுன்னு பார்க்கும் பொழுது யாரோ ஜன்னல் நுழைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. வந்தது யாராவது திருடனா இருக்குமா என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. ஏதாவது திருடு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே செக் பண்ணோம். ஆனா தேவதை இருக்கக்கூடிய, அதாவது அந்த தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த சிலைகள், அந்த பொம்மைகளாட்ட சிலைகளாட்ட வச்சிருப்பாங்களா, அந்த இது மட்டும் காணோம் அப்படின்னோடனே அவளுக்கு ஷாக் ஆகுது. தேவதைகள் அப்படிங்கும் பொழுது அந்த புக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த புக்ல அந்த தேவதைகள் வந்து மறைஞ்சு போகுங்க மாதிரி போட்டிருக்கும்ல, அதுபடி அங்க சிலைகள், அந்த தேவதை வச்சிருந்த சிலைகள் வந்து காணாம போயிருந்திருக்குது. சோ போலீஸ்க்கு ஏதாவது தகவல் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பட்லர் சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா வந்து அவ சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த ஜேசனை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவளுமே சொல்றா. ஜேசனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிறது வீட்டுக்கு தெரியாது. ஒரு நண்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கான். சோ அவன் நடந்த விஷயத்த ஜேசன் கிட்ட சொல்லும் பொழுது ஜேசன் வந்து சொல்றாரு, ஏன் போலீஸை கூப்பிடல அப்படின்னு சொல்லும் பொழுது காரணம் இல்லாமல, ஆனா அதை என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். ஜேசனுக்கு அப்ப நீங்க முழுசா எல்லா உண்மையும் சொன்னாதான் என்னால வந்து முழுசா உதவி பண்ண முடியும். இப்படி மூடு மந்திரமாவே பேசியிருந்தா என்னால கடைசியில உங்களுக்கு முழுமையா ஹெல்ப் பண்ண முடியாம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் உடஞ்சு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஜேசன் பாக்குறாரு. யாராவது ஜன்னலை வந்து உடைச்சிருந்தா அப்படின்னா அந்த கண்ணாடிகள் வந்து உள்ளதான் விழுந்திருக்கணும். ஆனா அது வெளியே சிதறி கிடக்குது. சோ இதுக்கு என்ன அர்த்தம், இதை வந்து எப்படி அர்த்தமாக்கிக்கிறது அப்படிங்கிறது எனக்குமே புரியலைங்கிற மாதிரி ஜேசனுமே சொல்றாரு. இதுல ஏதோ மர்மம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி இங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாருமே இங்க ஆல்மோஸ்ட் இருந்தாங்க. டாக்டர், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், பணியாட்கள், என் அண்ணன் எல்லாருமே இருந்த பொழுது அவங்க ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அவங்கள பத்தி. அவங்க மேல சந்தேகப்படல அப்படின்னாலுமே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அப்படி அங்க தெரசா வந்து சொல்றா. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குடும்ப டாக்டரை பத்தி சொல்லும் பொழுது சின்ன வயசுல இருந்தே எங்களுடைய குடும்ப டாக்டர் ரொம்ப நல்லவர், அதனால அவர் மேல நம்ம சந்தேகப்படுறதுக்கு பெருசா வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய சகோதரனான அலெக்ஸ், அவனை பத்தியுமே தெரசா வந்து சொல்றான். அலெக்ஸ் ஒரு தனிமை விரும்பி தன்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டான். ஆனா தன்னோட சொந்த சகோதரிக்கு எதிராக அவன் வந்து இப்படி இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சிருப்பானா அப்படிங்கிறது எனக்குமே தெரியல, குழப்பமா இருக்குது மாதிரி சொல்றான். சோ அடுத்து சார்லட் அப்படின்னு வரும்பொழுது அந்த சார்லட் வந்து ஃப்ரெண்டு, அவருடைய தோழி. சோ சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருமே நெருங்கிய ஒரு தோழிகள் அப்படின்னு சொல்லலாம். யுத்தம் துவங்கும் முன்பாவே லண்டனை விட்டு வந்துட்டதுனால அவருடைய தொடர்பு வந்து பார்த்தா அறுந்து போச்சு இவளுக்கு. இப்ப திரும்ப எப்படியோ இவங்க ஒண்ணு செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்பவே சந்தோஷம் இவளுக்கு. இதை கேட்ட ஜேசனுக்கு, ஆனா அது எல்லாமே பழைய கதைகள். இப்ப இடைப்பட்ட நேரத்துல என்ன வேலை நடந்திருக்கலாம். உதாரணத்துக்கு நேற்று நடந்த அந்த பார்ட்டியில அந்த நபர் வந்து உன்னை டான்ஸுக்கு அழைக்கும் பொழுது உன்னுடைய தோழி உன்னை பார்த்து பரமப்பட்டா, அதனால ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல வராரு. ஆனா நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம், கற்பனைகளை வளர்த்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டுன்னு அந்த விஷயத்தாங்க சொல்லிடுறா அந்த தெரசா. சோ அடுத்து பணியாட்கள் அப்படின்னு வரும் பொழுது அவங்களும் நம்பிக்கையானவங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு கூட பெருசா அவங்க மேல சந்தேகம்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து இவங்க எல்லாமே புதுசுதான். நான் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில மாசங்களா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஒரு பொண்ணு மேல, ஒரு பணியாள் மேல எனக்கு சந்தேகம் இருக்குது. அவருடைய பேரு மேரி. அவகிட்ட ஏதாவது வேலை சொன்னா வழக்கத்துக்கு அதிகமாவே நேரம் எடுத்துக்கிறா. எதுக்காக இப்படி பண்றா அப்படின்னு புரியல அப்படின்னு சொல்லும்போது சரி அவன் மேலேயே நான் ஒரு கண் வச்சிரு அப்படின்னு ஜேசனுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேசன் அடுத்த கேள்வி கேட்கிறாரு, இந்த புத்தகத்தை யாரெல்லாம் பார்த்திருக்கா அப்படின்னு கேள்வி வரும்பொழுது முதலா இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது ஆப்கின்ஸ், அதாவது அந்த பட்லர் தான். ஆனா அவரு இந்த புத்தகத்தை நான் திறந்து கூட பார்க்கல, டேரக்டா உங்ககிட்ட தான் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. யாராவது அதை எடுத்து பார்த்துருக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சொல்ல வரும் பொழுது அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தெரசாவுமே சொல்றா. காரணம் அந்த புக்கை ஒண்ணு ஒளிச்சலா வைக்கல, சாதாரணமா தான் வச்சிருக்கனால இவ இல்லாத சமயத்துல யார் வேணாலும் அந்த புக்கை வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீங்க அந்த புக்கை வந்து உங்க தம்பி கிட்ட காட்டுனீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேசன் கேட்கிறாரு. நான் நிச்சயம் காட்டல அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். ஏன் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறப்ப உங்களுடைய சகோதரன் கிட்ட கூட இதை சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த தெரசா சொல்றா, எனக்கு நம்பிக்கையான உறவுக்காரங்க அப்படின்னு எல்லாம் யாருமே கிடையாது, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்றா. அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது திரும்ப அந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த மாமாவையுமே காட்டுறாங்க. அவர் சின்ன பொண்ணா இருந்த பொழுது அவனுடைய மாமா வந்து ரொம்ப ஒரு குடும்பக்காரரா இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவா இருந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு மேல அந்த தெரசா சொந்த பந்தங்கள், உறவுக்காரங்களை பத்தி பெருசா பேச விரும்பல அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த பட்லர் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டெடுத்திருப்பாரு. ஒரு வளைய மாட்டம் இருக்குது, சின்ன பசங்க விளையாடுவாங்களே அந்த வளைய மாதிரி ஏதோ இருக்குது. அதை காமிச்சோடனே அவளுக்கு ஷாக் ஆகுது. இது எங்க கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தெரசாவுமே கேட்கிறா. அது அங்க வாயிலுக்கு பக்கத்துல கிடந்துச்சு மேடம், அக்கம் பக்கத்துல விளையாடிட்டு இருந்த பசங்க யாராவது இப்படி வந்து கொண்டாந்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்லருமே சொல்லி சமாளிக்கிறாரு. அப்ப திடீர்னு பதட்டம் அடைகிறா அந்த தெரசா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. துப்பாக்கி, ரிவால்வர் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த பதட்டம், அந்த வளையத்தை பார்த்தோன்னே ஏன் இப்படி கலவரம் அடைகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம தெரசாவுமே அங்க இருந்து ஒரு மாதிரி கவலையா அங்க இருந்து போயிடுறா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதுக்கு பின்னணியில இருக்கிற விஷயங்களை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு நம்பிக்கையா ஜேசன் அங்க பேசுறாரு. அப்புறம் சில மணி நேரங்களுக்கு பின்பா காட்டுறாங்க,
ஒரு பணிப்பெண்ணுமே காட்டுறாங்க. அவ மேரியை பத்தி சொல்லியிருப்பா. கூடவே ஆனி அப்படிங்கிற இன்னொரு பெண்ணை பத்தியுமே சொல்லியிருப்பா. அவளுக்கிட்டயுமே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதையுமே அந்த ஜேசன் கிட்ட அங்க தெரசா சொல்லியிருப்பான். சோ அதே மாதிரி ஆனி வந்து எங்கேயோ வெளியில போயிட்டு வர அப்படின்னு அங்க தெரசா கிட்ட சொல்லிட்டு போறா. சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஆளுமே சொல்றான். சோ ஆனி அந்த மாதிரி சைக்கிள் அப்படியே போறான். ஒரு இடத்துக்கு போறான். கார்ல ஒரு நபரையுமே சந்திக்கிறாரு. இத வந்து மறைஞ்சிருந்து இன்னொரு இடத்துல இருந்து கார்ல இருந்து நம்ம ஜேசனுமே கவனிக்கிறாரு. அப்பதான் தெரியுது அந்த பணிப்பெண் வழக்கத்துக்கு மாறா சில விஷயங்கள் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. பட் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கறத ஜேசன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி கடையில வந்து ஒரு ரிவால்வரை வாங்குறதுக்காக அந்த தெரசா அங்க வந்திருக்கிறான். சோ அந்த கடை ஓனர் இருப்பான்ல, அவன் சொல்றான், உங்ககிட்ட பர்மிட் இருக்கா? பர்மிட் இருந்தாதான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பர்மிட் எல்லாம் எனக்கு கிடையாது, அப்படி இருந்தாதான் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவளுமே அதிர்ச்சியா கேட்கிறா. ஆமா, பர்மிட் இருந்தாதான் வாங்க முடியும், ஆனா வேறொரு வழி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மோசமா வேற விதமா அந்த நபர் வந்து தெரசா கிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணும் பொழுது தெரசாவுக்கு கோவம் வந்துருது. அங்க இருந்து போயிடுறான். ஸோ அடுத்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. போர்க்களம் மாதிரி தெரியுது. அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே எரிஞ்சு போய் ஒரு மோசமான நிலையில இருக்க மாதிரி தான் தெரியுது. அங்க ஒரு 3 நபர்கள் போயிட்டு இருக்காங்க. போர் வீரர்களா கையில துப்பாக்கியோட போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஜேசன் பிரைஸ் வந்து அதிர்ச்சியா எந்திரிக்கிறாரு. அப்பதான் தெரியுது அவர் வழக்கமா ஒரு இடத்துக்கு வந்து புகை குழாயில அந்த புகை வந்து சுவாசிப்பார்ல, ஸோ அந்த இடத்துல இருக்காரு. அங்க இன்னொரு நபருமே இருப்பாரு, டேவிட் அப்படிங்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த நபர் வந்து என்னாச்சு திடீர்னு இப்படி பேய கண்டது போல எந்திரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது அப்படிங்கிற மாதிரி ஜேசனுக்குமே அதிர்ச்சியா இருக்குது. நம்ம ஏதோ கனவோ ஏதோ கண்டிருக்கோம் அப்படின்னு அவருமே புரிஞ்சுக்கிறாரு. ஜேசன் அப்ப எந்திரிச்சாலுமே ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரல. அந்த டேவிட் அப்படியே பேசுறான், சில எல்லைகளை கடந்து வர்றது சுலபம் கிடையாது அப்படின்னு. எதுக்காக அந்த டேவிட் அப்படி சொல்றான் அப்படின்னு தெரியல. அவன் பேசுறதுமே புதிர் போட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. அவனை பார்த்தாலே அவங்ககிட்டயும் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு தெளிவா தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ் வந்து காட்டுறாங்க. அது எல்லாமே தெரசா வந்து ஜேசன் கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஃபோட்டோஸ்ல நல்லா கவனிக்கும் பொழுது தெரியுது, அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் இருக்கிறான். ஒரு வளையத்தை கையில வச்சு நின்றுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஜேசனும் தெரசாவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வளையத்தை வந்து அந்த பட்லர் வந்து கண்டெடுப்பாரு. அதை பார்த்தோன்னே பயந்துருப்பான். அந்த வளையத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த சின்ன பையன் நிக்கிற மாதிரியான அந்த போட்டோஸ்ல பார்க்க முடியுது. அந்த சின்ன பையன் தெரசாவே மறைச்சு பார்க்குற மாதிரி தான் அந்த போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, இப்போ எதுக்காக இதெல்லாம் தெரசா ஜேசன் கிட்ட காமிக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு தெரசா சொல்றா. அப்படி அது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த புத்தகத்தோட நடுவில் ஒரு பக்கம் வந்து கிழிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை கிழிச்சது வேற யாரும் கிடையாது, இந்த தெரசா தான். அதில் அப்படி என்ன போட்டிருக்கா அப்படின்னு அந்த கிழிச்ச பேப்பரையுமே காட்டுறா. அதில் போட்டப்பட்டிருக்கிறது, வளையத்தோடு இருக்கக்கூடிய அந்த பையன் சாம்பல்ல இருந்து அப்படியே விழித்தெழுவான், மீண்டு வருவான் பழி வாங்குறதுக்காக, அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அவள் பயந்துருக்கிறா. ஸோ அதனால தான் அவருடைய வீட்டு அந்த இடத்துல அந்த வளையத்தை அந்த பட்டலர் கண்டுபிடிச்சிருக்கும் பொழுது அவள் பயந்துருக்கா. ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. இன்னொரு உண்மையுமே அப்போ அவள் சொல்ல வரா. அப்பதான் தெரியுது ஜேசன் பிரைஸ் கிட்ட இவன் ஏன் முழு உண்மைகளும் சொல்லலை அப்படின்னு. அது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, யுத்தம் வந்து கிட்டத்தட்ட முடிவை நெருங்கிக்கிட்டு இருந்த சமயம். அந்த நேரத்தில் இவங்க கிராமப்புறத்தில் வச்சுட்டு வந்திருக்காங்க. பொழுதுபோக்குக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இருக்கிற காரை வந்து ஓட்டிகிட்டு இருப்பான், ஜாலியாக அப்படியே ரைட் மாதிரி போவா காரை. அப்படி ஒரு நாள் வேகமாக ஆள் அரவம் இல்லாத அந்த இடத்துல இவன் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்திருக்கான் அந்த வளையத்தை வச்சுக்கிட்டு. இவன் வேகமாக போனதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல, காரை கொண்டு போய் அந்த சின்ன பையன் மேலே மோதிடுறான். அந்த சின்ன பையன் அங்கேயே இறந்து போயிடுறான். இவளுமே அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நல்லா பார்க்காம திரும்பி போயிடுறான். பயந்து போய் அந்த பையனை கண்டுக்காமலே போயிடுறான். ஆனால் போலீஸ் எப்படியோ இவளை தேடி கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி ஜெயிலையுமே போட்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவளுடைய அம்மா தான் எப்படியோ நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இவளை திரும்ப வெளியில் எடுத்திருக்கிறாங்க. அதனாலேயே அன்னிலேருந்து அவளுக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். அதனாலேயே எந்த ஒரு விஷயத்துக்கும் போலீஸை அவன் நாடுறது கிடையாது. அதனால தான் ஜேசன் பிரைஸ் கிட்ட ரொம்பவே ரகசியமாக மறைமுகமாக இந்த ஒரு விஷயத்தை கேஸை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த சின்ன பையனோட ஆவிதான் பழிவாங்க வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறா. அந்த புத்தகத்தில் எழுதுறதுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே நிஜமாகி வரதை ரொம்பவே ஒரு பதட்டத்தோட அவங்க சொல்லிட்டு இருக்கா. போட்டோவில் இருக்கக்கூடிய அந்த பையன் பக்கத்து வீட்டு பையனா கூட இருக்கலாம். பேய் பிசாசு, திடீர் கற்பனை இதெல்லாம் எதுவும் வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஜேசனுமே எடுத்து சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா தெரசா பயந்து போய் தான் இருக்கா. அப்படின்னா நேற்று நைட்டு எங்க கார் முன்னாடி திடீர்னு தோன்றுனா அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்றான். அது திடீர்னு தோன்றுன அந்த பையன் யாரு, அந்த அலெக்ஸ் கூட சொல்லியிருப்பானே யாரோ ஒரு சின்ன பையன் முன்னாடி தோன்றுனா அப்படின்னு. ஸோ அதாக தான் இருக்கும். தெரசா மேலுமே சில விஷயங்களை சொல்லி புலம்பலாம். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு திமிர் பிடிச்சா பணக்காரி அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் நான் என் வாழ்க்கையில் ரொம்பவே நிறைய கஷ்டங்களை பார்த்து கடந்து தான் வந்திருக்கேன். குறிப்பாக அவருடைய மாமாவால் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கடந்து தான் ஒரு மாதிரி வந்திருக்கா.
ஜேசனுமே மேலுமே ஆறுதல் சொல்கிற விதமாக பேசுகிறாரு. இந்த ஃபோட்டோக்களை யாராவது மாற்றிருக்கலாம், வேணும்னே உங்களை பயமுறுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இதோட நெகட்டிவ் எல்லாமே நான் தான் டேரெக்டாக போய் ஸ்டூடியோவில் கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு நான் வேறு யாரையும் நம்ப மாட்டேன், நானே தான் போய் கொடுப்பேன். ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நான் மட்டும் அந்த பையனுடைய அப்பாவாக இருந்தேன்னா பழி வாங்குற விதமாக இந்த மாதிரி கூட பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே அங்கே சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு ஒன்றும் குழப்பிக்க வேணாம், தைரியமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லிட்டு ஜேசன் அப்போதைக்கு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்த காட்டுறாங்க, ஒரு ஃபியூனரல் அங்கே நடக்குது. யாரோ ஒரு வயசான பெண்மணியை புதைக்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஓஜா போர்டில் சம்மந்தப்பட்ட அந்த வயசான பெண்மணி தான். அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருப்பாங்க. அதனுடைய கணவர் நினச்சிட்டே ஒரு மாதிரி கவலையில் இருந்திருப்பாரு. இப்போ அவங்களுமே இறந்துட்டாங்க. ஜேசன் பிரைஸுமே அங்கே இருக்கிறாரு, அஞ்சலி செலுத்துறதுக்காக அங்கே வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தெரசாவை காட்டுறாங்க, அந்த வீட்டில் இருந்த நபர்களுமே காட்டுறாங்க. எல்லாருமே அப்படியே ஹார்ஸ் ரைடிங் மாதிரி ஜாலியாக அப்படியே அந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தெரசா தான் முன்னாடி போயிட்டுருக்கிறா, காற்று நல்லா இதமாக வீசுது. ஜாலியாக போனால் எப்படி இருக்கும், வேகமாக போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ரைட் பண்ணிட்டு போகிறா. பின்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பொருள் நாங்களும் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு பாட்டு கேட்காம அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போகிறோம். ஒரு இடத்துல வந்து நிற்கிறா. ஏன் நிற்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஒரு முயல் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி போய் பக்கத்துலையுமே அதை பார்க்குறா. அப்போ திடீர்னு எங்கேயோ வருது ஒரு நரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது, வேகமாக இவன் மேலேயுமே பாஞ்சிருது. இவனுடைய கையை வந்து கடிச்சிட்டு விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ அலறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா. சமயத்தில் நரி வந்து பக்கத்தில் இருந்த முயலை பார்த்தோன்னே அதை கவிட்டு ஓடிடுது. பின்னாடி வந்தவங்களும் வேகமாக வந்துடுறாங்க, என்னாச்சுன்னு பதறி போய் பார்க்குறாங்க. இவருடைய கை வந்து கடிபட்டிருக்கு, மோசமாக இருக்கிறதையுமே கவனிக்கிறாங்க. அப்போ தான் நல்லா பார்க்குறாங்க, அவருடைய இடது கையில் ஒரு விரல் ரொம்பவே படுமோசமாக காயம்பட்டிருக்குது. வேறு வழி கிடையாது, அந்த விரலை வெட்டியே எடுத்தே ஆகணும். அதே மாதிரி டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. இப்போ அந்த ஒரு விரல் வந்து அவரோட இடது கையில் ஒரு விரல் இல்லை. ஸோ அந்த புக்கில் இருந்த எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட ரிலேட்டடாக இருந்தது இவளுக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முரண்பாடாக இருந்தது, இவரோட இடது கையில் ஒரு விரல் இருக்காது அப்படின்றது. ஆனால் இப்போ நடந்த நிகழ்வின் மூலமாக அதுவுமே உண்மையாயிருச்சு. யாராவது தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை அமானுஷ்யமே ஏதாவது நடக்குதா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த புக்கில் போட்டிருக்கிற விஷயங்களின் படி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. தெரசாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி அது ஏற்படுத்துது, திரும்ப ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணுது. வேறு வழி இல்லாமல் திரும்ப அந்த கன் ஷாப்புக்கு போகிறா. எப்படியாவது துப்பாக்கியை வாங்கியே ஆகணும்னு அந்த கடைக்காரனை பற்றி, அதாவது அவன் மோசமாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே இந்த கன்னை வாங்குறதுக்கு போகிறா. ஸோ அடுத்தது ஜேசனை காட்டுறாங்க. அவர் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அது ஒரு கல்லறை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமாதியை பார்க்குறாரு. ஜேம்ஸ் ஷெல்டன் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அது வேற யாரும் கிடையாது, இவ கார் ஏற்றி கொண்டாலே ஒரு சின்ன பையன், அந்த பையனுடைய சமாதி தான். அப்போ யார் நீ இங்கே இந்த சமாதியில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது என்னோட பையனுடைய சமாதியில் அப்படின்னு ஒரு நபர் வராரு. அப்போ தான் தெரியுது அந்த சின்ன பையன் இறந்து போகிறான்ல, அந்த பையனுடைய அப்பா தான் அது அப்படின்னு. அவர் ரொம்பவே மோசமாக இருக்காரு. தான் பையன் இறந்த அந்த கவலையில் அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. இப்போ கூட கையில் ஒரு பாட்டிலோட தான் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன், என் பையன் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது யாரோ கார் ஏற்றி கொன்னுட்டாங்க, எனக்கு அலறல் சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு, நான் பதறி போய் ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருந்தது, அது யாருன்னு தெரியல. ஜேசனுமே அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யாராக இருந்தால் உனக்கு என்ன, சொல்லு, உண்மையை சொல்லு, ஒருவேளை நீயோ நீதான் கொலகாரன் அப்படின்னு அந்த நபர் ஜேசனையும் ஒரு மாதிரி அடிக்க போகிறாரு. அந்த பாட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி அதை வந்து ஜேசனை வந்து குத்த வராரு. ஆனால் ஜேசன் சுதாரிச்சுக்கிட்டு அவரு அந்த நபரை அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படி போகிற சமயத்தில் அந்த நபர் வந்து இன்னொரு உண்மையை வந்து சொல்கிறாரு. குடிச்சிருக்கனால அந்த போதையிலே ஒரு மாதிரி உண்மையை வந்து உளறாரு. என்ன அப்படின்னா, அந்த பையன் என்னுடைய பையனே கிடையாது, அந்த நாட்களை நானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அந்த சமயத்தில் அவனை நான் தத்தெடுத்து வளர்த்தேன், எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்தான், ரொம்பவே தங்கமான பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையை வந்து சொல்கிறாரு. நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சபிக்கவும் செய்கிறாரு. ஜேசன் அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் போயிடுறாரு. அடுத்து திரும்ப தெரசாவுடைய மாளிகைக்கு வராங்க. பட்லரை வந்து காமிக்கிறாங்க. அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மேஜிக் கிட்ட அப்படியே போய் ஒரு ட்ராரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு பேப்பர்ஸ் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு. அப்போ அதுக்குள்ளே கன் இருக்கிறத பார்க்குறாரு, ஒரு ரிவால்வர். ஸோ தெரசா எப்படியா அந்த கன் ஷாப்புக்கு போய் ஒரு கன்னையுமே வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரியுது, எப்படியோ சாதிச்சிருக்கா அந்த விஷயத்த. ஸோ அடுத்து எல்லாருமே அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஜேசனுமே அங்கே அழைப்பு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அவருமே அங்கே தான் இருக்காரு. ஆனி எங்கே அப்படின்னு வந்து தெரசா கேட்குறா, அதாவது அந்த பனிப்பெண். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அலறல் சத்தம் கேட்குது. எல்லாருமே அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பதறி போய் போகிறாங்க. அங்கே ஆனி வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நிலையில் இருக்கா. அவளுக்கு குழந்தை வந்து பிறக்க போகிற சமயமாட்டிருக்கு. ஒரு மாதிரி பிரசவ வழியில் இருக்கிறா. அங்கே ரத்தம் வந்து பாஞ்ச நிலையில் அப்படியே இருக்கா. டாக்டர் பதறி போய் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பார் போல், ஆனால் அந்த குழந்தையை வந்து காப்பாற்ற முடியல. கிட்டத்தட்ட அந்த பிரசவம் ஆகிற சமயம் லேட்டாக தான் பிரசவம் வந்து நடந்திருக்கணும், ஆனால் முன்னாடியும் நடந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல.
அங்கே எல்லாருமே கவலையாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த பட்லர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறான். இது வந்து பாவத்துக்கான தண்டனை, அவளுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருந்த இன்னொரு பணிப்பெண் வந்து என்ன இப்படி பேசுகிற, உனக்கு இறக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடுமையாக திட்டிட்டு அவள் கோவமாக இருந்து போகிறான். மேடம் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறா. ஸோ தெரசாவுக்கு இது இன்னுமே கவலை வந்து அதிகப்படுத்துது. தெரசாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அழகு தான் ஒரு மாதிரி நம்பி இருக்கிறா. இன்னைக்கு நைட்டு நான் உன் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சகோதரனுடைய அறைக்குமே போயிடுவா போல. அதாவது சகோதரன் மட்டும் ஒரு தனியாக ஒரு வீட்டில் வந்து வசித்து வந்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் தனியாக தான் இருப்பான்னு வைங்களேன். இந்த மாளிகையில் இருக்கிறத விட அவனுடைய வீட்டில் அவன் தனியாக தான் இருப்பான் போல இருக்கு. அந்த வீட்டுக்கு இவளுமே இப்போ போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி ஜேசனுக்கு கை குலுக்கிட்டுமே அந்த அலெக்ஸ் வந்து போகிறான். அப்போ ஜேசன் ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அவனுடைய கையில் ஏதோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அப்படியே மோந்து பார்க்குறாரு. அது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நமக்கு அப்போ தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அலக்குடைய வீட்டில் காட்டுறாங்க. தெரசா இருக்கான். அவள் குளிக்க போகலாம் அப்படின்னு அங்கே போகிற சமயத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இன்றைக்கி நேற்று நீ சாக போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அலெக்ஸ் அலெக்ஸ் நீ எங்கே இருக்கா அப்படின்னு இவளுமே பயந்து போய் வந்துட்டுருக்கா. அங்கே ரூமில் லைட்டே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. இவளுக்கு ஒன்றும் தெரியாதனால திடீர்னு அந்த இடத்துல தடுக்கி விழுறா. என்ன இருக்குன்னு பார்க்குறான். அங்கே அலெக் வந்து விழுந்து கிடக்கிறான். இறந்துட்டான் போல இருக்கு. ஒரு சுயநினைவோ ஒரு அசைவே இருக்கிற மாதிரி தெரியல. இவளுமே அலெக்ஸ் அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றா. பதறி போயிருக்கிறா. அங்கேருந்து அப்படியே வேற ஒரு இடத்துக்கு ஹாலுக்கு கீழே அப்படியே போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக பார்க்குறான். யாரோ ஒரு நபர் வெளியே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் அப்படியே திரும்பி பார்த்து பயமுறுத்துற விதமாக சிரிக்கிறான். இது வந்து அந்த தெரசாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. காரணம் இவா காரத்தி கொண்டாலே அந்த சின்ன பையன் பார்க்க அவனை மாதிரியே அந்த நபர் இருக்கான். ஆவியோ பேருமோ நினச்சிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறா. அந்த அதிர்ச்சியிலே அப்படியே கீழே விழுதா. அப்போ இன்னொரு ஒரு அதிர்ச்சி. அங்கே அந்த விழுந்து கிடத்தானால அந்த அலெக்ஸ் திடீர்னு அவள் எந்திரிச்சு ஒரு தலைவாணியை கையில் எடுத்து தெரசாவை மூஞ்சில் அமுக்கி அப்படியே கொல்ல நினைக்கிறான். ஸோ இதுக்கு பின்னணியில் இவன் தான் இருந்திருப்பான் போல இருக்கு. மெயின் குற்றவாளி இவன் தான் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. வெளியே இருந்து இதை பார்த்துட்டு இருந்த அந்த நபர் அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. யார் என்னன்னு அவனுமே திரும்பி பார்க்குறான். அங்கே ஜன்னலை உடச்சிட்டு நம்ம ஜேசன் பிரைஸ் தான் திடீர்னு உள்ள நுழையிறாரு. நல்ல வேலையாக தெரசா அங்கே காப்பாற்றப்பட்டுறா. ஜேசனுமே உள்ள நுழைஞ்சு அந்த அலக்கை ஓங்கி அடிக்க அவங்க கீழே விழுந்துடுறான். தெரசாவுக்கு பெரிய ஒரு ஷாக். இதெல்லாமே என்னோட வேலை தானே, நீ தான் அப்படியெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுமே அங்கே உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான். நீ அந்த புத்தகத்தை வாட்டி பார்த்து படித்தப்ப அந்த காக்கையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சதில் அதை நானுமே நோட் பண்ணேன். அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த சின்ன பையனை காரில் ஏற்றி கொண்டியே அந்த விஷயம் எனக்கு தெரியும். நீயும் அம்மாவும் ரகசியமாக பேசிகிட்டு இருந்ததை நான் எப்படியே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஆரம்பத்துல இருந்தே தெரசாவை பற்றின எல்லா விஷயங்களுமே இந்த அலக்குக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இது வரைக்குமே அந்த புத்தகத்தில் என்னெல்லாமே போடப்பட்டிருந்ததோ அது எல்லாமே இவன் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கிறான். ஸோ அந்த வகையில் இவன் தான் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருந்திருக்கான். ஆனால் நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு ஜேசனை பார்த்து கேட்கும் பொழுது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது. என்னையா விளக்கெண்ணெய்னு திட்டுறான்னு பார்க்குறீங்களா? ஸோ அந்த மாளிகை விட்டு போகிறப்ப அன்றைக்கி நைட்டு வந்து கை குலுக்கி இருப்பாங்க. அப்போ அவர் ஏதோ முகர்ந்து பார்ப்பார். அவர் ஏதோ விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. விளக்கெண்ணெய் வாசம் தான் வந்திருக்கும். அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. விளக்கெண்ணெய் கொடுக்கப்பட்ட பிரசவ வலி முன்கூட்டியே ஏற்படும்னு எனக்கு தெரிஞ்சதுனால இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனியோட உணவில் நீ எப்படியே விளக்கெண்ணையை கலந்து அவளுக்கு கொடுத்துருக்க. அதனால தான் அவளுக்கு வலி வந்து இப்படி அவளுடைய குழந்தையை இழக்கிற மாதிரியான நிலைக்கு ஆளாயிட்டா. அதுக்கு காரணம் நீ தான். அது மூலமாக அந்த புக்கில் சொல்லப்பட்டிருந்த ஒரு குழந்தையுடைய மரணம் நிகழும் அப்படிங்கிறத நீ எப்படியோ செஞ்சு காட்டிட்ட. ஸோ இதெல்லாமே கேட்ட தெரசாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னும் அவனுக்கு தெரில. எல்லாமே பொறாமையினால தான். பழைய நினைவுகள் அந்த விஷயங்கள் எல்லாமே தூக்கி போட்டு விட்டு இப்போலாம் நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறக்கு எனக்குள்ளே பொறாமையாக இருக்குது. பழசை நினச்சி என்னால் கவலைப்படாமல் இருக்க போல. நான் எவ்வளோ பலவீனமானவன் அப்படிங்கிறத நினைக்க எனக்கே வந்து வெறி வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்படி எல்லாமே பண்ணிட்டேன். அதனால தான் உன்னை கொல்ல நினச்சேன். நீ எனக்கு செஞ்சதுக்கு எல்லாமே பழிக்கு பழி வாங்கணும்னு நினச்சேன். மேலோட்டமாக நீ அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்துருந்தாலுமே இன்னுமே அதை மறக்க முடியாமல் நீ தவிச்சிட்டு இருக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை சாதகமாக நான் பயன்படுத்திக்க நினச்சேன் அப்படின்னு அந்த அலெக்ஸ் வந்து பேசிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா சடனாக வந்து ஜேசனுடைய கையில் இருந்து துப்பாக்கியை பிடிக்கி தலைக்கிட்ட வச்சுக்கிறான். இனிமேலும் அந்த நினைவுகள் வந்து என்னை சித்திரவதைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சடனாக துப்பாக்கியை வளக்கிடுறான். அலக்கங்க சடனாக இறந்து போயிடுறான். அந்த இடத்துல தெரசாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளாகிடுறான். ஜேசனுமே முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் எப்படியோ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் தெரசாவுக்கு அந்த பழைய நினைவுகள் வருது. தன்னுடைய மாமாவால் ஏற்பட்ட அந்த கொடுமைகள் எல்லாமே வருது. அவள் சின்ன பொண்ணாக இருந்தப்ப வேண்டாம் மாமா இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்தி தான் இருந்திருக்கா. அப்படி அதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் 10 நாள் கடந்து போயிடுது. ஒரு பார்க்லேயே அது ஒரு இடத்துல வந்து தெரசா வந்து உட்காந்துருக்கா. புக்கு எதையோ படிச்சுட்டு இருக்கிறா. அப்போ அங்கே ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு அப்படி அங்கே வராங்க.
அப்ப மேகத்தை பாருங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றான். அப்படி அந்த மேகத்துல என்ன இருக்குன்னு தெரசாவுமே அப்படியே பார்க்கறா. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறா. அந்த மேகங்கள் வந்து கருமேகமா இருக்குது. இதை பார்த்தோன்னே இவன் ஏன் ஷாக் ஆகிறா அப்படின்னு தெரியல. இது எப்படி சாத்தியம் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஏன்னா அந்த புக்கில் அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் போடப்பட்டிருக்கும். அதன்படி அந்த வரிசையில் அடுத்ததான் நடக்க போகிறது இதுதான். அதாவது மேகங்கள் வந்து கருமையாக மாறும் அப்படின்னு அதில் இருந்திருக்க மாட்டிருக்கு. அதை பார்த்து தான் ஆச்சரியப்படுறா. அந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவுமே ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கேட்குறாங்க. இல்லை நான் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி அவளுமே சமாளிக்கிறா. அப்போ அவள் இன்னொரு விஷயத்தையுமே பார்க்குறா. அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா கழுத்தில் ஒரு டாலரால் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறா. அந்த டாலருமே அந்த புக்கில் இருந்தது தான் ஸ்டார்டிங்கில் நாமளுமே அந்த புக்கில் வந்து பார்த்துருப்போம். அதை கவனிச்சா அந்த அம்மாவுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த டாலர் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு மார்கன் படாயே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தெரசா கேட்குறப்ப, ஓ தெரியுமே, நான் அவரை சந்திச்சு பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறார். ஏன்னா அவர் தான் மாயமாக மறைஞ்சு போயிட்டாரு அதனால. ஆனால் அவரை பற்றி சில விஷயங்கள் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு ரைட்டர் அப்படிங்கிறனால சின்ன ஃப்ளாஷ்பேக் ஆட்ட அப்படியே காட்டுறாங்க. அந்த அம்மா மார்கன் பழைய வந்து சந்திச்ச அந்த ஒரு நாளை வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் கதைக்கான குறிப்புகளோ எதையோ வந்து எடுத்துகிட்டு இருக்காரு, வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ இவங்க போய் பேசுகிறாங்க. நீங்கள் ஏதாவது கதை இது எழுதிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருமே சிரிச்சுக்கிட்டு, கதையா, நான் எங்கே கதை எழுதுறேன், ஸோ கதை தான் என் மூலமாக நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திக்க நினைக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே வித்தியாசமாக பேசுகிறாரு. அப்போ அந்த அம்மா இன்னொரு விஷயத்தையுமே அந்த மார்கன் படாய் கிட்ட கேட்குறாங்க. நான் உனக்கு கேட்பேன், இது தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, நீங்கள் எப்படி பிஸியாக தான் இருப்பீங்க, கதை எழுதுறதுக்கு குறிப்புகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் நல்லா வரைவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்னுடைய பொண்ணை வந்து நீங்கள் வரைஞ்சி தர முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருமே சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணை அப்படியே அழகாக வரைஞ்சியுமே தராரு. அதை வந்து இந்த அம்மா ஃப்ரேம் போட்டு வீட்டில் ஒரு ஃபோட்டோவாக அழகாக வச்சுருக்காங்க. தெரசாவை கூட்டிகிட்டு அந்த அம்மா அந்த ஃபோட்டோவுமே காமிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரசாவுமே அங்கே எல்லாமே பேசிட்டு அவளுமே வெளியில் போயிடுறா. ஆனால் ஏதோ அந்த அம்மாவுக்கு வித்தியாசமாக படுது. அப்போ தான் தெரியுது அந்த ஃபோட்டோவை அங்கே காணோம். ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரசா அங்கே வந்திருக்கா. வந்த சாக்கில் அந்த ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு போயிடுறா. இது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம ஜேசனையுமே காட்டுறாங்க. அவர் எந்தவித பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு பாரில் அப்படியே உட்காந்து பேப்பர் ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்மணி ஒரு பணியால் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களே, அப்படியே அவங்க அந்த ஒரு டம்ளர் அப்படியே எடுத்துகிட்டு வரும் பொழுது எதையோ கவனிக்கிறாங்க. அதில் அவங்க கவனம் வந்து மிஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா ட்ரிங்க்ஸை வந்து ஜேசன் மேலே கொட்டிடுறாங்க. கொஞ்சம் கவனமாக வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஜேசனுமே கேட்குறாரு. ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜன்னல்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஜன்னல்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு இவருமே திரும்பி பார்க்குறாரு. மழை பெய்யுது, ஆனால் சிவப்பு நேரத்தில் பெய்யுது. ஸோ அந்த புக்கில் சொன்னபடி ரத்த மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு மீறியுமே, அதாவது இதுக்கெல்லாம் காரணம் அந்த அழகா இருப்பான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அதையுமே தாண்டி அந்த ஊரில் அந்த இடத்துல தெரசாவுக்கு வித்தியாசமாக ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஜேசனுமே உடனே வெளியில் வந்து என்னடா இது அப்படின்னு அசிக்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம எப்படியே தெரசாவை பார்த்தே ஆகணும், ஏன்னா அன்னைக்கு நாளில் தான் அவருடைய உயிர் வந்து போகும் அப்படின்னு அந்த புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவருமே வேகமாக தெரசாவை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. தெரசாவோ அவருடைய வீட்டில் இருப்பா. அவள் அங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்த அந்த ஃபோட்டோவை, அந்த சின்ன பொண்ணுடைய ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு திருப்பி பார்ப்பா. அதில் அதிசயிக்கிறா. ஏன்னா அதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது தெரசாவை கொல்ல போகிறது அப்படிங்கிற மாதிரி படிக்கிறான். ஏதோ ஒரு பேர் இருக்குது, அது நம்மக்கிட்ட அந்த இடத்துல ரிவீல் பண்ணல. ஆனால் அவளுக்கு நம்ப முடியல, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ திடீர்னு அந்த இடத்துல பட்லர் வந்து கொஞ்சம் குறுக்கிடுறாரு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நைட்டு என்னுடைய சகோதரி வீட்டில் வந்து ஒரு டின்னர் வந்து ஏற்பாடாக இருக்குது, நான் வந்து போகிறேன், நீங்கள் தனியாக இருந்துக்குவீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பட்லர் பேசும்பொழுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்குவேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிடுறான். அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கார் வருது. ஜேசன் பிரைஸ் தான் அங்கே வராரு. மழை இப்போ பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் ரத்த மழை பெய்யல, நார்மலாக தான் பெய்யுது. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் பெஞ்சுது, என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. பட் இவருமே அவசரமாக வந்து தெரசாவை பார்க்கணும் அப்படின்னு உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாரு. கேட் வேற ஏதோ பூட்டி இருக்கும் போது இருக்குது. ஆனால் இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி உள்ளேயும் வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. தெரசா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ரூமு அந்த வீடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. இருந்தாலுமே ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது. ஜேசனால் பார்க்க முடிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறக்க துப்பாக்கியை வச்சுட்டே வராரு. ஆனால் அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு நபர் ஒரு ரிவால்வர் வச்சுக்கிட்டு சுடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. இதை எப்படி அவர் கவனிச்சிடறாரு. அதாவது முன்னாடி கண்ணாடி இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஏதோ பின்னாடி ஏதோ கை வந்து துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கு அப்படின்னு அவருமே திரும்புறாரு. அது யாரா அந்த நபர் துப்பாக்கியை வச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அந்த தெரசா தான். அவள் ஒரு ரிவால்வரை அந்த கடையிலிருந்து வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ அதை தான் கையில் வச்சிருக்கா. வச்சு அவளுமே சுடுறா. ஆனால் உதாரிச்சுக்கிட்டு ஜேசனுமே விலகிக்கிட்டு அவருமே சுட்டுறாரு. குண்டு தெரசா மேலே பாஞ்சிருது. அவரால் நம்பவே முடியல, நாமளா இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு வழியும் கிடையாது. ஜேசனுமே அதிர்ச்சி ஆகி தெரசா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஒரு வழியில் அப்படியே வேதனையில் சொல்லிட்டு இருக்கா. எதுக்குடா தெரசா அப்படி பண்ணா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் என்ன கொல்ல விடாதபடி தடுக்க நினைச்ச அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரியல. அப்போ அந்த வரைஞ்ச அந்த பேப்பருக்கும் பார்த்தீங்களா,
அதாவது அந்த சின்ன பொண்ணுடைய டிராயிங் இருக்கும், அந்த பேப்பரை காட்டுறா, அதை பிரித்து அவர் பின்னாடி திருப்பி பார்க்குறாரு. தெரசாவை கொலை செய்ய போகிறது ஜேசன் பிரைஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அந்த மார்கன் படாய் அந்த சின்ன பொண்ணுடைய ஃபோட்டோவை தான் வரைஞ்சி கொடுப்பாரு. ஆனால் பின்னாடி இப்படி வந்து அவர் அன்றைக்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னு நம்பவே முடியல. அது யாருக்குமே புரியல. அந்த ஜேசன் பிரைஸுக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. அது அந்த தெரசாவுக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்ற ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தெரசாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, தன்னுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அப்போ தெரசா சில விஷயங்களை சொல்கிறா. அலெக்ஸ் நம்மை முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரியான நாடகம் எல்லாமே அரங்கேற்றி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எழுதப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நம்மளை கருவியாக பயன்படுத்தி இப்படிலாம் செய்ய வைக்குதாட்டிருக்கு. விதி மேலே ஒரு காரணத்தையுமே ஒரு பழியுமே போடுற மாதிரி அவள் பேசுகிறா. அது உங்களையுமே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மேலுமே சில விஷயங்கள் சொல்கிறா. இதற்கான விலையை நீங்கள் கொடுக்க போவதில்லை ஜேசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருமே அதிர்ச்சியாக கேட்குறாரு. என்னை கொலை செய்ய போகிறது நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கடிதம், ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சுருந்தேன். நிலைமை கைமீறி போச்சுன்னா உங்களை தண்டிக்க நான் செஞ்ச ஒரு முன்னேற்பாடு. ஆனால் அந்த விவகாரத்தில் உங்களுடைய தப்பு எதுவுமே இல்லை, அது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறப்ப எனது லெட்டர் அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது அங்கே ஒரு இடத்துல நான் ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மோசமான நிலையில் இருக்கான். நோ வேண்டாம், மறுபடியும் வேண்டாம், உங்களை நான் மறுபடியும் பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஏதோ வந்து புலம்புறா. ஏதோ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவளுக்கு அந்த பழைய நினைவுகள், தன்னுடைய மாமா பற்றின நினைவுகள் அங்கே வர ஆரம்பிக்குது. அப்படியே சொல்லிட்டு அவங்க உயிரை விட்டுறா. ஜேசன் பிரைஸுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கவலைப்படுறாரு, வருத்தப்படுறாரு. சரி, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லெட்டரையாவது தேடி கண்டுபிடிப்போன்னு அதை வந்து தேடுறாரு. 1 மணி நேரம் ஆச்சு. அவரால் அந்த கடிதத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அது பெரிய கவலை வந்து அவருக்கு ஏற்படுத்துது. நான் தான் கொலைகாரன் அப்படின்னு தெரசா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இந்த வீட்டில் திரும்பிய திசையெல்லாம் கைரேகைகள் வந்து என்னோட கைரேகைகள் பழிஞ்சிருக்கு. பட்லர் ஹாப்கின்ஸ் அவர் எந்த நேரத்துலையும் திரும்பி வந்தார் அப்படின்னா நான் கண்டிப்பாக தொலைஞ்ச மாட்டினேன் அப்படின்னு கவலைப்படுறாரு. அப்படின்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு அடுத்த ஷாட்டை காட்டுறாங்க. அந்த மாளிகையே தீப்பிடிச்சு எரியுது. ஸோ அந்த ஃப்ரெண்டன் அப்படிங்கிற நபரை ஜேசன் ஆரம்பத்தில் சந்தித்து பேசியிருப்பார். ஏன்னா அந்த வீட்டுக்கு முன்னாள் சொந்தக்காரர் அவர் தான். அவர் அந்த வீடை விற்றுருப்பார். காரணம், அந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளே இந்த வீடு எரிஞ்சு சாம்பலாகி போகணும் அப்படின்னு மார்கன் படாய் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த வீடு இப்போ அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை செஞ்சது ஜேசன் பிரைஸ். ஸோ எது எப்படியோ இதை யார் செய்கிறா என்ன செய்கிறா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த புத்தகத்தில் இருந்தபடி எல்லா விஷயங்களுமே நடந்திருக்குது. அதுக்கு சில நபர்கள் அங்கே கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த வீடு எரியறதுக்கு இப்போ இந்த ஜேசன் பிரைஸுமே ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா. அப்படி இவங்களே நினச்சி அதை வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், மாற்றி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே அது சாத்தியமில்லை. ஏன்னா எழுதப்பட்ட விதி ஒன்று இருக்குல்ல, அதுபடி தான் இங்கே எல்லாமே நடந்திருக்குது. ஸோ இதோட முதல் அத்தியாயம் எழுதப்பட்ட விதி அப்படிங்கிற முதல் சாப்டர் இங்கே வந்து முடியுது. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து சாதாரணமாக தெரிஞ்சாலும் கதை போக 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 அந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிறது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் கதையில் என்னாச்சு, நம்ம ஜேசன் என்ன பண்ணாரு, இதெல்லாமே இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் 2 பாகங்கள் இருக்குது. அதுக்காக காத்திருங்கள் நண்பர்களே. கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்த பாகத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இப்போ இந்த கதை முதல் பாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. அது எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது அந்த பாகத்தை, அந்த வீடியோவை கதையை முடிக்கும் போது நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு சுவாரஸ்யமான கதை வரிசை அப்படிங்கிற மாற்றிக்கிறதுக்கு நம்ம இல்லை. ஸோ எப்படி இருந்ததை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.